ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் 2 நாளுக்கு முன்னாடி கேரட் சூப் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த கேரட் ஆயில் ப்ரிப்ரேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போது அதை பற்றி தான் நான் இப்போ வீடியோ போட போகிறேன். இதுக்கு தேவையானது கேரட்டு, அது கேரட்டு 2 விட்டமின் டேப்லெட்ஸு. இதை நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கேரட் எடுத்துக்குங்க, நல்லா சீவி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இந்த திருவலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டில் எண்ணெய், இந்த எண்ணெயை ஊற்றி இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டாக்கா காலையில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல், இந்த சிரமெல்லாம் நீங்கள் கடையில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயை காயிற வெயிலில் ஒரு சாயந்தரம் வரைக்கும் வச்சுடுங்க. வச்சுட்ட பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை எடுத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு காசணும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நான் துருவி வச்சுட்டேன். இது நான் நேற்றே ஊற வச்சு உங்களுக்காக காமிக்கணும்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது நைட்டு ஊற வச்சிருந்து இன்றைக்கி நான் ஒரு நாள் ஃபுல்லாக சன்லைட்டில் இருந்துச்சு. இது அழகாக அது பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு லவங்கம் போட்டிருப்பேன். ஏன்னா சில பேருக்கு இந்த புளிச்ச ஸ்மெல் பிடிக்காது. அப்போது இந்த லவங்கம் போட்டாக்கா அந்த ஸ்மெல் எடுத்துடும், உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். நீங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதை நான் எப்படி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் நான். இதை அப்படியே நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அதுவும் சிம்மில் தான் வச்சு நீங்கள் செய்யணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா அப்படியே கருகிடும். அதனால் கொஞ்சம் பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அது எந்த பதத்தில் வந்தோன்னே ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கலந்து விட 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 அந்த கேரட் ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக மாறும். இங்கே பாருங்கள், கிறிஸ்பினஸ்ஸாக வரும் அப்படியே. இந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வை அப்படியே அணைச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சாக்கா கருகி போயிடும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே விட்டிங்கனாக்கா அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடுங்க. இந்த பாருங்கள், போதும். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கனாக்கா அந்த சூடான எண்ணெயிலேயே உங்களுக்கு அதே இதாகிடும், இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடுங்க. அதனால் இந்த பதத்தில் இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வந்திருக்கா. அந்த கிறிஸ்பினஸ் வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஓகேங்களா? அப்படியே விட்டுருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த கேரட் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஆயிலை நான் காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா எல்லோயிஷ் கலராக இருக்குது. நான் இதில் விட்டமின் இ டேப்லெட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் ஆப்ஷன் தான். இதை ஆட் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. பட் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதை ஆட் பண்ணணுன்னு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதில் நம்ம இந்த கேரட்டை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அழகாக பூசிக்கலாங்க. ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும். வெள்ளைன்னு வெள்ளை காய்ச்சி மாதிரி ஆகிறமோ இல்லவோ அந்த ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பாருங்கள். நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆவாங்க. பாருங்கள், பயன்படுங்க. தேங்க்ஸ்.